பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவதுன்னா ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் கங்கணம் கட்டின்னு இப்போ அழிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கிறோம், மெகா கூட்டணி அமைக்கிறோம், மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு ஓயாம சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அந்த மெகா கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே இந்த ஆர்டரை போட்டவர் தான், ஆனா திரும்பவும் இந்த ஆர்டரை போட்டிருக்காரு. என்ன அப்படி ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் யாரும் விமர்சிச்சுட்டு பேசக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காரு. ஏற்கனவே பாஜகவையும் கூட்டணியை பத்தி விமர்சிக்க கூடாது, கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்ப விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிக்க கூடாது, வெளியே கருத்துக்களை சொல்லக்கூடாது, யாருமே அவர்களை திட்டக்கூடாது, எல்லாம் என்ன பண்ண கப்பு சிப்புன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டளை ஸ்ட்ரிக்டா கட்டளை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ன பண்ணாரு, தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, இதுல பாஜக கூட அதிமுக இருக்கிற வரைக்கும், எப்படி இருக்கிற வரைக்கும் அவங்க கூட ஒட்டும் இல்ல உரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவரு பொடி வச்சு பேசுறாரு ராஜ்மோகன். பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா நாங்க அதிமுக கூட கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் சொன்னாரு. ஆனா இதை உறுதிப்படுத்துற விதமா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க விஜயை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு. எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சித்து வேலை நம்மளுக்கு எடப்பாடி பழனிசாமிகளை கை வந்த கலை. ஏன்னா லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புவாரு நம்ம ஆளு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை A to Z அனலைஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கு பாஜக. சோ அதனால வந்து இந்த அறிக்கையை வந்து உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாஜக வந்து ஒரு விதத்துல சந்தோஷப்படுது, இன்னொரு விதத்துல அட் சேம் டைம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குதா பாக்குறாங்க. என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படியாவது இந்த பாஜக கூட்டணியில, அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு முழு மூச்சையா தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொல்றாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க, மெகா கூட்டணி அமைஞ்சிரும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடம்பூர் ராஜு என்ன சொன்னாருன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற நினைக்கிற கட்சிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், பாஜக அதிமுக கூட்டணியில சேர்ந்தா தம்பி விஜய் அவர்களும் வரலாம், தாராளமா அவருக்கு கதவு திறந்திருக்கு, அவர் என்ன பண்ணலாம், எப்ப பார்த்தாலும் உள்ள வரலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை ஆதரிக்கிற விதமா நம்ம பாஜக மாநிலத்துல நயினா நாகேந்திரன் என்ன பண்ணாருன்னா, ஐயா அண்ணன் கடம்பூர் ராஜு சொன்னது உண்மைதாங்க, விஜய் அவர்கள் தாராளமா வரலாம், அவருக்கு நாங்க ரெட் கார்பெட்டை போட்டு நாங்க என்ன பண்றோம், வரவேற்கிறோம், அவர் வருது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாராளமா இணைஞ்சிடலாம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல, அண்ணன் கடம்பூர் ராஜு சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைமை என்னன்னா, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, பாஜக கூட இருக்கிற வரைக்கும் எந்த கட்சியோட, அது அதிமுக இருக்கட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க கூட ஒட்டு இல்ல உறவு இல்ல, பாஜக கூட இருந்து பிரிஞ்சுவாங்க, அடுத்த செகண்ட் நாங்க கூட்டணி வைக்கிறோம், எந்த வித மாற்று கருத்துல எழுதி வச்சுக்கங்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் ராஜ்மோகன் என்ன பண்ணாரு சொல்லிட்டாரு. ஆனா இத கொஞ்சமும் என்ன பண்ணல, பாஜக ரசிக்கவே இல்லை. ஏன்னா கூட்டணியில இருக்கிறது எங்க கூட, ஆனா எங்க கூட இல்லாம இருக்கிற கட்சி கூட இவங்க கூட்டணி வைப்பானா, அப்போ அதிமுகவுக்கு இங்க விட்டு போடுறாங்களா அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக நினைச்சிருச்சு. இப்ப சோகமான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்னன்னா எப்படியோ அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நம்மளோட கொள்கை எதிரி பாஜக, பாஜக கூட இருக்கிற எல்லா கட்சி கூட நாங்க என்ன பண்ண கூட்டணி வைக்க மாட்டோம், ஒட்டையில ஒருவேளை சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ அதிமுக என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை நம்ம கூட கூட்டணி முறிச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட போயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணுது, அதிமுகவை சந்தேகப்படுது. ஏன்னா அண்ணன் செய்யக்கூடிய ஆளு தான். ஏன்னா அவரை பத்தி நம்மளுக்கு வந்து வரலாறுகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, எடப்பாடி பழனிசாமியோட வரலாறுகள். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புற ஆளு தான் நம்ம ஆளு. ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக கூட வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, நகமும் சதையும் போல இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல அவங்க கூட ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா இப்ப திரும்ப போய் சேர்ந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஜித்து வேலைலாம் நம்மளுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கை வந்த கலை. அதனால பாஜக
பாஜக கூட கூட்டணி வச்சா நம்ம சத்தியமா தோத்துருவோம்பா, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யற எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுல பாஜக கூட கூட்டணி வச்சா வெளி கட்சிக்காரன் இல்ல, நம்ம கட்சிக்காரன் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ரேஞ்சில தான் இருக்கு லோக்கல் பாடி அரசியல்லாம். அதனால பாஜக கூட கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ரிப்போர்ட்டை கையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடக்கி இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வாங்கி வச்சுக்கின்னு இப்போ என்னன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரே ரூட் தான், ஆனா நான் என்ன பண்ணுவேன், யூ டர்ன் பண்ணிப்பேன் அப்படின்ற ரேஞ்சில தான். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்குது எதுக்கு, எங்களை பத்தி நிறைய ஏகப்பட்ட ஃபைல் அவங்க கிட்ட இருக்கு. அரசியல் தேர்தல் நெருங்கட்டும், தேர்தல் நெருங்க டைம்ல யூ டர்ன் அடிச்சிருவோம். அப்ப இவங்க எதுனா பண்ணாங்கன்னா அவங்க பேர் மேலதான் பழி வந்துடும். பாஜக வேணும்ட்டுக்குன்னே தான் அதிமுக பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதனாலே அவங்க பண்ணாம இருந்துருவாங்க. அதனால கொஞ்சம் பொறுத்துங்கப்பா, கிட்ட வந்தோடனே நானே உங்களுக்கு வந்து வழிவாசல் ஏற்படுத்தி தரேன் அப்படின்ற ரேஞ்சில தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல விஜயை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, வையக்கூடாது, அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, கரைச்சி கொட்டக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில ஐயா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரா. சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகமே உற்று எதிர்பார்க்கிறது. ஆனாலும் பாஜக ஒரு கண்ணுல விளக்கண்ண ஊத்தி என்ன பண்றாங்க, ரொம்ப அதிமுகவை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அதிமுக எப்போ வேணாலும் யூட்டர்ன் பண்ணலாம், எதுக்கு இப்போ தேவையில்லாம இவர் இப்படி பேசணும், அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனா இருந்தாலும் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எதுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லணும் அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக அவருடைய எண்ண ஓட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாங்க, தேர்தல் நெருங்க 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 எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன் அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகமும் வரலாம், இல்ல பாஜக கூட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போலாம், என்ன வேணா நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பற்றியும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளருக்கு ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு, கட்டளை கொடுத்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.